அந்த பெரிய ஆலமரத்தில் இருந்த தேன்கூட்டிற்கு ஒரு புதிய சவால் வந்தது. காட்டில் கடுமையான வறட்சி நிலவியதால் எங்குமே பூக்கள் இல்லை. அப்போதுதான் கூட்டின் மூத்த தேனீ ஒரு ரகசியத்தை பகிர்ந்தது. காட்டின் கிழக்கே இருக்கும் வைரப் பள்ளத்தாக்கில் மட்டுமே இப்போது பூக்கள் பூத்திருக்கின்றன. ஆனால் அங்கே ஒரு ஆபத்து இருந்தது. அந்த பள்ளத்தாக்கில் வீசும் விசித்திரமான சுழல் காற்று தனியாகச் செல்லும் எந்த தேனீயையும் அடித்துச் சென்றுவிடும். இதை எதிர்கொள்ள மதி என்ற புத்திசாலி தேனீ ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டியது. தனியாகச் செல்லாமல் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட முடிவு செய்தனர். மறுநாள் காலை நூற்றுக்கணக்கான தேனீக்கள் ஒன்று சேர்ந்து காற்றில் ஒரு ராட்சத வி வடிவ போர் வியூகத்தை அமைத்து பறந்தன. பள்ளத்தாக்கின் சுழல் காற்று அவர்களை தாக்கியபோது தனித்தனி தேனீக்கள் அசையவில்லை. அவர்களின் கூட்டு ஆற்றல் காற்றின் வேகத்தையே சிதறடித்தது. சுழல் காற்றை வென்று பள்ளத்தாக்கிற்குள் நுழைந்த தேனீக்கள் அங்கே வைரங்களைப் போல மின்னிய அரிய வகை நீலப்பூக்களைக் கண்டு வியந்தன. அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிய தேனை சேகரித்து திரும்பியுள்ளனர். இதன் நீதி என்னவென்றால், நாம் தனித்து நின்றால் வீழ்வோம், ஆனால் புத்திசாலித்தனத்துடன் ஒன்றிணைந்தால் இயற்கையின் சவாலையும் ஒன்று